இலங்கையில் இப்போ 3 இனங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று சிங்கள இனம், இரண்டாவதாக ஈழத் தமிழர்கள், மூன்றாவதாக ஆங்கிலேயர் காலத்தில் தேயிலை தோட்ட வேலைகளை செய்வதற்காக அழைத்து செல்லப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள். அங்கு அவர்களை மலையக தமிழர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அவர்களை பற்றிய கதைதான் இது. 1815ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இலங்கையின் கண்டி பகுதியை கைப்பற்றுறாங்க. அந்த ஊர்ல நிறைய மலைக்காடுகள் இருந்துச்சு. அதாவது உயரமான மலைகளும் காடுகளும் இருந்துச்சு. கொடைக்கானல் மாதிரியான இடம். அதையெல்லாம் பார்த்துவிட்டு ஆங்கிலேயர்கள் என்ன செய்யறாங்கன்னு தெரியுமா? அந்த மலைகளில் தேயிலைகளை பயிரிட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் தேயிலை செடிகளை நடவு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் தேவைப்படுகிறது. சீனாவிலிருந்து ஆட்களை கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது மிகவும் கடினமாக இருந்துச்சு. சீன நாட்டிலிருந்து ஆட்களை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு நிறைய பணம் செலவாகும் என்பதனால் இலங்கைக்கு அருகில் இருக்கும் தமிழ்நாட்டிலிருந்து வேலையாட்களை அழைத்து வரலாம் என்று முடிவானது. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. ஒருவேளை உணவிற்கு திண்டாடும் நிலைமைதான் இருந்துச்சு. ஜாதி ரீதியான துன்புறுத்தலும் பசியும் பட்டினியும் அவர்களை இங்கு அழைத்து வருவதற்கு ஆங்கிலேயர்களுக்கு எளிதாக இருந்துச்சு. தமிழ்நாட்டின் திருச்சி, புதுக்கோட்டை போன்ற பகுதிகளிலிருந்து நடக்க வைத்தே ராமேஸ்வரம் வரைக்கும் அழைத்து சென்றார்கள். தனுஷ்கோடியில் வைத்து ஒரு கப்பலில் இலங்கையின் தலைமன்னார் வரை அந்த மக்களை அழைத்து சென்றார்கள். அங்கிருந்து இலங்கையின் கண்டிக்கு நடக்க வைத்தே அழைத்து சென்றார்கள் ஆங்கிலேயர்கள். மக்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு சென்று சேர்ந்த பிறகு இனி நம் நிம்மதியாக வாழலாம் என்று நினைத்ததுக்கு அப்புறம்தான் புரியுது அவர்களை அங்கு அடிமையாகத்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று. அந்த மலைக்காடில் தேயிலை தோட்டம் அமைப்பதற்காக இந்த மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளானார்கள். அந்த காட்டில் வாழும் மிருகங்களினாலும் விஷ ஜந்துக்களினாலும் நிறைய பேர் பலியானார்கள். இப்படி பல இன்னல்களை தாண்டி அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றினார்கள். இது மாதிரி இருக்கிற நேரத்துல தான் 1948ஆம் ஆண்டு இலங்கைக்கு விடுதலை கிடைத்தது. ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்துவிட்டு இப்ப இலங்கை அரசாங்கத்திற்கு அடிமையாகி போனார்கள். அந்த கண்டி பகுதியில் 2 தரப்பு மக்களும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒன்று சிங்களவர்கள், இரண்டாவதாக தமிழர்கள். தமிழர்களை சிங்களவர்கள் அடிமைகளாக தான் பார்த்தார்கள். தமிழர்களுக்கு முழு அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. அவர்கள் அடிக்கடி தமிழர்கள் வாழும் பகுதிகளுக்கு வந்து அவர்களை அடித்து துன்புறுத்தி குடிசைகளெல்லாம் கொளுத்தி விடுவார்கள். இது மாதிரியான நேரத்துல தான் அங்கு இருந்த தோட்டத்திற்கு அருகில் ஒரு சிங்கள குடியிருப்பு ஒன்று இருந்துச்சு. சாச்சினி அப்படின்னு ஒரு சிங்கள பெண்ணை தேயிலை தோட்ட தொழிலாளரான ஸ்ரீதரன் என்பவர் காதலித்து வந்தார். 2 பேருமே நெருக்கமா பழகிக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே 2 இனங்களுக்கும் பகை இருக்கிறது. இதுல சிங்கள பெண்ணை வேற காதலித்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் இந்த 2 பேருமே காட்டு வழியில் நடந்து போய்கொண்டிருந்தார்கள். அவளுடைய அண்ணன் இதை பார்த்து விடுகிறான். அதாவது சாச்சினியோட அண்ணன் அந்த இடத்திலேயே ஸ்ரீதரனை தாக்க முயற்சிக்கிறான். 2 பேருக்கும் கை கலப்பாகிறது. அருகில் இருந்து சாச்சினி உடனே என்ன செய்யறானா, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவரை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து 2 பேருமே அந்த தோட்டத்திற்கு வந்துடுறாங்க. வந்து அவங்க ஸ்ரீதரனின் அப்பாவிடம் சென்று, இது மாதிரி நாங்க 2 பேருமே காதலிக்கிறோம், எங்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்கிறான். அதற்கு அவங்க அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிங்களவனுங்க நம்மளை சும்மாவே அடிப்பானுங்க, நீங்க இங்க இருந்தீங்கன்னா வாழவே விட மாட்டானுங்க அப்படின்னு அந்த தோட்டத்திலிருந்து 10 மைல் தொலைவில் வேற ஒரு தோட்டம் ஒன்று இருக்கு. இவங்க 2 பேருமே அங்க அனுப்பி வைக்கிறாரு ஸ்ரீதரனோட அப்பா. இந்த செய்தி சாச்சினியோட அண்ணனுக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது. அவன் என்ன செய்யறான்னா, அவன் நண்பர்களை சேர்த்து கொண்டு அந்த இடத்திற்கே போய் வீடுகளை எல்லாம் கொளுத்தி விட்டு அங்கு இருக்கிறவங்க மேலே எல்லாம் கொலைவெறி தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கும் சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவங்களாம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தோட்ட தொழிலாளர்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? புதுசா வந்தானே ஸ்ரீதரன், அவன் ஒரு சிங்கள பெண்ணை இழுத்துட்டு வந்துட்டான், அதனாலதான் இப்படி எரிச்சிட்டாங்க, அந்த பெண்ணோட அண்ணன் தான் இப்படி செஞ்சது, இதுக்கெல்லாம் காரணம் ஸ்ரீதரன் தான் அப்படின்னு எல்லாரும் அவனை திட்டுறாங்க. திட்டிட்டு இருக்கிற அந்த நேரத்துல தான் முத்துசாமி அப்படின்ற ஒருவர் எழுந்து நின்று, ஸ்ரீதரனை யாரும் குறை சொல்லாதீங்க, சிங்களவர்கள் எத்தனையோ தடவை இது மாதிரி நம்மளை பண்ணியிருக்காங்க, அதுக்கெல்லாம் இவனா காரணம், அதற்காக தான் நான் இந்தியாவிற்கே திரும்ப போயிடலாம்னு சொல்கிறேன், நீங்கள் கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுக்கிட்டே இருந்த ஸ்ரீதரன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? ஐயா, நம்ம தாத்தா முப்பாட்டன் காலத்திலிருந்தே இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாம் ஏன் இங்கிருந்து போகணும், இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு ஊர் மக்கள் எல்லாம், இந்த அரசாங்கமே சிங்களவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு எரிந்து போன வீடுகளெல்லாம் மறுபடியும் சீரமைத்து அவர்கள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படியே சில காலங்கள் கழிந்தது. அவங்க இருக்கிற தோட்டத்துக்கு அருகில் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு தமிழர் கடை வைத்திருந்தார். அவருக்கு 2 குழந்தைகளும் இருந்துச்சு. ஒரு நாள் சிங்கள காடையர்கள்
இவரின் கடையை தீயிட்டு கொளுத்தி அவங்க குடும்பத்தையே கொலை செய்துவிட்டு அவன் மனைவியை கற்பழித்து அந்த தீயிலேயே போட்டு எரித்து விட்டார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு அங்கிருக்கும் தமிழர்கள் எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. அந்த குடும்பமே கருகி போயிருக்கு. இதை பார்த்துவிட்டு ஸ்ரீதரனுக்கு மனம் நொந்து போனது. சிங்களவர்கள் இப்படி கொடூரமான மனிதர்களாக இருக்கிறார்களே அப்படின்னு அந்த இனத்தின் மீதே வெறுப்பு வருகிறது. வீட்டிற்கு வந்த அவன் மனைவியை பார்க்கிறான். இவளும் சிங்கள இனம்தானே அப்படின்னு அவளிடமிருந்து விலக ஆரம்பிக்கிறான். அவன் சாச்சினியிடம் பேசுவது கூட இல்லை. அவளுக்கு நாம் என்ன தப்பு செஞ்சோம், ஏன் நம்மளை வெறுக்கிறாரு அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். எல்லோரிடம் போய் அழுது கொண்டே இருந்தாள். இது மாதிரி நேரத்துல தான் புதுசா ஒரு கூட்டம் அந்த தோட்டத்திற்கு வேலைக்கு வந்தாங்க. ஸ்ரீதரன் தான் புதிதாக வந்தவர்களின் பெயர்களை எழுதி கொண்டிருந்தான். இப்படித்தான் ஒரு தம்பதியர்களின் பெயர்களை எழுதும் பொழுது அவர்களின் பெயரை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படி என்ன பெயர் தெரியுமா? அது ஜெயசேனா. அவனது மனைவியின் பெயர் லட்சுமி. ஜெயசேனாங்கிறது சிங்கள பெயராச்சே அப்படின்னு அவங்க கிட்ட நீங்க யார் அப்படின்னு கேட்குறான். அதற்கு ஜெயசேனா சொல்லுறான், லட்சுமின்னு இந்த தோட்டத்துக்காரியை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் அவளோடையே வேலை செய்ய வந்துட்டேன் அப்படிங்கிறான் அந்த சிங்கள இளைஞன். இதை கேட்டுட்டு ஸ்ரீதரனுக்கு ஒன்று புரியுது. சிங்களவர்கள் எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. அப்போதான் நான் தவறு செய்து விட்டேன் என்று வருந்தினான். தன் மனைவியிடம் பேச ஆரம்பித்தான். இதோட இந்த கதை முடியுது.